கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை சீரமைப்பிற்கு 4500 கோடி தேவை, முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு அனைத்து உதவிகள், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உறுதி. 33 நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் நாளை திறப்பு. சென்னை, திருவள்ளூரில் சில பள்ளிகளுக்கு விடுமுறை. இயல்பு நிலை திரும்பும் வரை நிவாரண உதவிகள் தொடரும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 4500 கோடி தேவை என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சந்தித்தார். அப்பொழுது தமிழகத்தின் வெள்ள பாதிப்புகள் நிவாரண உதவிகள் தொடர்பாக அவரிடம் முதல்வர் எடுத்துரைத்தார். இதுபற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக சிறப்பு திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்ட மத்திய அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடையாறு, கூவம் ஆறுகளின் கரையோரங்களில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட 50,000 குடும்பங்களுக்கு மாற்று வீடு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு, தமிழக அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதி உதவி தொடர்பாக மத்திய அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழக அரசின் வெள்ள நிவாரண பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். From there I came here to call on the Honorable Chief Minister of Tamil Nadu. The Honorable Chief Minister has briefed me along with her officers about the devastation, more particularly on the housing side, and also effect on the infrastructure like roads, the sufferings of the people during those days. I have assured her the Government of India will extend all the support for rehabilitating these poor people. முன்னதாக கனமழையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி மற்றும் முடிச்சூர் பகுதிகளை பார்வையிட்ட வெங்கையா நாயுடு அந்த பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் ஈக்காட்டு தாங்கலில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அவர் 1500 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளி, கல்லூரிகள் நாளை திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. கனமழை தொடர்ந்ததால் ஒவ்வொரு நாளாக விடுமுறை நீட்டிக்கப்பட்டது. பின்னர் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகள் 26ஆம் தேதி திறக்கப்பட்டன. மீண்டும் மழை பெய்ய தொடங்கியதால் 29ஆம் தேதியில் இருந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மொத்தம் 33 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. தற்பொழுது மழை நின்றுவிட்ட நிலையில் நாளையில் இருந்து பள்ளிகள் மீண்டும் வழக்கம் போல செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் சுத்தம் செய்யும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நாளை திறக்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியிலே பிற நகராட்சிகளைச் சேர்ந்த ஊழியர்கள், தன்னார்வலர்கள் என பல்வேறு ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பள்ளிகளை ஆய்வு செய்யும் பணியில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் உள்ள கட்டிடங்களின் தன்மையை ஆய்வு செய்வதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் அதேபோல வருவாய்த்துறை அதிகாரிகளையும் நியமிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் விரும்புகின்றார்கள். அதேபோல மாணவர்களுக்கு மன ரீதியிலான ஆலோசனைகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் இந்த கல்வியாளர்கள் விரும்புகிறார்கள். மாணவர்களுக்கு இப்பொழுது உளைச்சல் இல்லாத ஒரு மிக வசதியான ஒரு அன்பான ஒரு சூழலை உருவாக்கி தருவதுதான் ஒவ்வொரு பள்ளியினுடைய கடமையாகும். இது கட்டட பாதுகாப்பை போலவே மனதையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகம் உணர வேண்டும். இத்தனை நாள் மழை பெஞ்சதால் அங்கங்கே
தண்ணி தேங்கினதால வீட்டில் எல்லாம் தேங்கினதால இருக்கிற புக்ஸ்லாம் போயிடுச்சு. அதனால் திரும்ப புது புக்ஸ் தராங்க. அதனால சந்தோஷமாக இருக்குது. திரும்ப நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதால விட்ட பாடத்தெல்லாம் நாங்கள் திரும்ப அதை ரீகால் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவோம் இனிமேல். ஏற்கனவே மழை வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்தவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய முகாம்களும் பல்வேறு பள்ளிகளில் நடைபெறுகிறது. அதேபோல மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. இதனிடையே சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வில்லிவாக்கம், சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி உள்பட 29 பள்ளிகளுக்கு மட்டும் நாளை ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் 5 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளும் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அறிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை காப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு டிசம்பர் 1ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளம் என்பது அரிதிலும் அரிதான பேரிடர் என்று குறிப்பிட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறக்கப்பட்டதில் நிர்வாக தோல்வி காரணமல்ல என்றும் தெரிவித்துள்ளது. வெள்ளம் வடியவும் எதிர்காலத்தில் பேரிடரை தடுக்கும் வகையிலும் அடையாறு கழிமுக பகுதி அகலப்படுத்தப்படுவதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடலில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி மாலத்தீவு அருகே நிலை கொண்டு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களைப் போலவே அடுத்த 2 நாட்களும் வெயில் அதிகரிக்கும் என்றும் மழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தியாகராய நகர் பகுதியில் மக்கள் நல கூட்டணியினர் சார்பில் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சீதாராம் யெச்சூரி, வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீதாராம் யெச்சூரி, தமிழகத்தில் நீர் மேலாண்மை முறையாக பின்பற்றப்படாததே வெள்ள பாதிப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். We think that this is a disaster not confined to Chennai or to Tamil Nadu alone. This is a disaster that concerns the whole of India. Tamil Nadu from ancient times had a very scientifically advanced system of water management. Now all those systems have been disrupted. No alternate scientific systems have been put in place. அதிமுகவின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாகவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறும் கட்சியின் சிறுபான்மை பிரிவினரை முதல்வரும் பொதுச் செயலருமான ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இயற்கை பேரிடரால் துயருறும் மக்களுக்கு இன்னும் கூடுதலாக உதவும் நோக்கில் அதிமுகவின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சி இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, அல்லல் படும் மனிதர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவியெல்லாம் ஆண்டவனுக்கே செய்யும் உதவியாகும் என்ற இயேசு பெருமானின் அறிவுரைக்கு ஏற்ப கட்சியின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் நீக்கும் தூய தொண்டின் விழாவாக நடத்துமாறு ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வுகளை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். மழை வெள்ளத்தால் சென்னையில் தங்கி படிக்கும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்களால் சிவில் சர்வீஸ் தேர்விற்கு தயாராக முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்கள் போதிய பயிற்சி பெற்று தேர்வை எழுதிக் கொள்ள ஏதுவாக வரும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வை 2 மாதங்களுக்காவது ஒத்திவைக்குமாறு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அறிவுறுத்துமாறு முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்கள் மீண்டெழுந்து இயல்பான நிலைக்கு திரும்பும் வரை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் தொடர்ந்து அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கடும் வெள்ளத்தால் அனைத்தையும் இழந்த மக்கள் அதிலிருந்து மீண்டு தங்களின் இயல்பான வாழ்வை தொடர இயன்ற உதவிகள் அனைத்தையும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், முடிச்சூர், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், ராமாபுரம், கோட்டூர்புரம் ஆகிய பகுதிகளில்
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 60,000க்கும் அதிகமான உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வட சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர் கிழக்கு, சென்னை புறநகர், காஞ்சிபுரம் தெற்கு, மத்திய சென்னை பகுதிகளில் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 4 நாள்கள் சிம்ஸ் மருத்துவமனை மற்றும் SRM மருத்துவமனை இணைந்து 12 இடங்களில் உயர்தர மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதென குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கடலூர், விருத்தாச்சலம், பன்ருட்டி, நெய்வேலி ஆகிய பகுதிகளில் திருச்சியில் உள்ள SRM மருத்துவமனை மூலம் 30 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதென தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அனைத்திலும் வரும் 14ஆம் தேதி முதல் SRM மருத்துவமனை மூலம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பான நிலைக்கு திரும்பும் வரை இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தொடர்ந்து அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு குப்பைகளாக தேங்கிய பொருட்களை அகற்றும் பணியில் கிளீன் சென்னை என்ற அமைப்பின் மூலம் இளைஞர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். IT நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியில் ஈடுபட்ட கிளீன் சென்னை இளைஞர்களிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக வீடுகளில் இருந்த உடைமைகளை எல்லாம் தெருவுக்கு எடுத்து வந்து வீசி எரிந்து சென்று விட்டது. இந்த சுகாதார சீர்கேட்டை சீர் செய்யும் நடவடிக்கைகள் மாநகராட்சியில் மட்டும் முடியாது என்ற காரணத்தால் தற்பொழுது இளைஞர்கள் வீதியில் இறங்கி தங்களது சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கிளீன் மெட்ராஸ் என்ற அமைப்பும் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளது. இது குறித்து என்ன மாதிரி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களிடமே நிறையாக கேட்டறிவோம். சார், இப்போ எந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி இந்த க்ளீன் செய்யும் பணிகளை ஈடுபட்டு இருக்கோம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா க்ளீன் சென்னை அப்படிங்கிறது தான் சார் டோட்டலாக இருந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய NGOs நாங்கள் எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் போட்டுச்சு. அதனால் டெங்கு பரவறதுக்கு இருக்குது, மலேரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் டம்ப் பண்ணி வைக்கிறோம், ப்ளீஸ் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் நாங்கள் எல்லாமே இறங்கியிருக்கோம். IT இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்கீங்க? ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சென்னை பீப்புள், வேரியஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து சென்னை தான். ஸோ இது வந்து எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சென்னையை க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலாம், சென்னையை வந்து க்ளீன் பண்ணலாம். இது ஏன்னா எங்கள் சென்னை, நாங்கள் தான் அதை க்ளீன் பண்ணி ஆகணும். சென்னையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த பணியை செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் தற்பொழுது சென்னையை மீட்டெடுப்போம், சென்னையை சுத்தமாக வைப்போம், சுகாதாரமாக வைப்போம் என்ற கடமைகள் இளைஞர்கள் தானாக முன்வந்து இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் விரைவில் சென்னை சுத்தமாகும், சீராகும், சீர்மிகு சென்னையாகும் என்பதே இளைஞர்களின் எதிர்கால கனவாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செந்தில்குமார். நாடாளுமன்ற வளாக தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் உட்பட ஏராளமானவர்கள் மரியாதை செலுத்தினர். 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தில்லி காவல்துறையினர், நாடாளுமன்ற பணியாளர்கள் உட்பட 9 பேர் பலியானார்கள். தீவிரவாதிகள் 5 பேரும் கொல்லப்பட்டனர். நாடாளுமன்ற தாக்கல் சம்பவத்தின் 14வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உயிர் நீத்தவர்களின் உருவப்படத்திற்கு தலைவர்கள் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்பட ஏராளமானவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புகழ்பெற்ற பழம்பெரும் ஹிந்தி திரைப்பட நடிகர் திலீப் குமாருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பெஷாவர் நகரில் பிறந்தவர் நடிகர் திலீப் குமார். அவருடைய இயற்பெயர் முகமது யூசப் கான். இளம் வயதிலேயே நடிப்பில் ஆர்வம் கொண்ட அவர் ஹிந்தி திரையுலகில் அறிமுகமாகி தேவதாஸ், மதுமதி, மொஹல்லி அசம், லீடர் போன்ற எண்ணற்ற படங்களில் நடித்து எண்ணற்ற ரசிகர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர். திரையுலகில் அவருடைய பங்களிப்பிற்காக ஏற்கனவே பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடிய அவருக்கு அண்மையில் மத்திய அரசு பத்ம விபூஷன் விருதை அறிவித்திருந்தது. உடல்நலக்குறைவு காரணமாக விழாவில் திலீப்குமார் பங்கேற்கவில்லை. இதனால் மும்பையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பத்ம விபூஷன் விருதை திலீப்குமாரிடம் நேரில் வழங்கினார். இந்த விருது தனது கணவர் திலீப் குமாருக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என அவருடைய மனைவியும் பழம்பெரும் பாலிவுட் நடிகையுமான சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். इतना बड़ा रुतबा, इतनी बड़ी अवार्ड हमारे भारत सरकार ने दिया यूसुफ साहब को, मुझे इतना अच्छा लग रहा है, बहुत अच्छा महसूस हो रहा है. लेकिन जो आप लोगों ने सब दुनिया के जितने लोग हैं
जो सब लोगों ने उनको अपने दिल दिए हैं, उनकी मोहब्बत दी है, अपनी उनका एतबार दिया है, they respect him. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழை காரணமாக அந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விசூர் கிராமத்தில் சூழ்ந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆற்றிலிருந்து அடித்து வரப்பட்ட மணல் திட்டுக்குள் ஊருக்குள் புகுந்ததால் விசூர் கிராமமே மணல் மேடாக காட்சியளிக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார். இடிந்து கிடக்கும் இந்த வீட்டிற்குள் உயிரோடு இருந்த 3 உயிர்கள் தற்போது இல்லை. இதற்கு காரணம் விசூர் பகுதியின் அருகே செல்லக்கூடிய வெள்ளவாரி ஓடையில் இருந்து வெளியேறிய காட்டாற்று வெள்ளம் விசூரில் கோரத்தாண்டவம் ஆடியதனுடைய எச்சமே இந்த பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 150 ஊட நாஸ்தி பண்ணிடுச்சு. இது பூராமே அடித்து எடுத்துக்கின்னு போய்விட்டது. கட்டின துணியோடு தான் வெளியே வந்தோமே தவிர உயிர் தப்பிக்க. சில பேர் ஒடியார முடியாதவங்க சில இடத்துல மரத்தில் மட்டையில் ஏறி நின்றாங்க. எங்களையே கவுறு கட்டி தான் இந்த இடத்துலேருந்து வெளியே இழுத்தாங்க. நெடுக்க தடுப்பானை கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேறு இடத்த மனக்கட்டு கொடுத்து வீடு கட்டி கொடுத்தா பரவாயில்ல. தண்ணி வீட்டில் ஏற ஆரம்பிச்சுதுங்க. வெளியே வந்தாக்க பார்த்தாக்கா இந்த பரமும் தண்ணி கண்ணு கட்டுற வரைக்கும் போகுது, இந்த பரம் கண்ணு கட்டுற வரைக்கும் தண்ணி போகுதுங்க. சன்னல் மட்டம் வந்த உடனே பின்னால் சேறு விட ஆரம்பிச்சிடுது. இந்த சைடு ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரத்தை பிடிங்க அது குறுக்கு போட்டுங்க. குறுக்கு போட்ட உடனே தண்ணி இருக்க அதிகமாக ஆயிடுச்சு. என் பொண்ணை அடிச்சு மூட்டுட்டு என் மனைவி வாசிக்கு உடனே அது என்ன பண்ணுது, பிள்ளைக்கா பண்ண அது ஓடுருங்க. நான் ஒரு பையனை பிடிச்சிக்கின்னு புளியா மரத்தில் ஏற்றி விட்டு ஒரு பையன் அந்த ரீப்பர் செட்டில் மாட்டினாங்க வீட்டு செவத்தில். எப்பான்னு கத்துறான். அவனை உடச்சிட்டு விடாந்துடுறா எப்பான்னு சொல்லிட்டு இவனை ஏற்றி விட்டு என் மனைவிக்கு பண்ண போனங்க. என்னையும் அடிச்சு போட்டு என் மனைவியும் அடிச்சு போட்டுங்க. சுனாமி, நீலம் புயல், நிசா புயல், தானே என தொடர்ந்து பேரிடர்கள் படையெடுக்கும் இந்த மாவட்டத்தில் உடனடியாக பேரிடர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசூர் பகுதியில் செல்லக்கூடிய வெள்ளவாரி ஓடை அருகே தடுப்பணைகளை கட்டி இப்பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக விசூர் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் குமார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ள அபாயம் இல்லை, மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரசிற்கு வருவாய் ஈட்டித் தரும் வணிகர்களின் நலனுக்காக புதுச்சேரி அரசு துணையாக இருக்கும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த வர்த்தக சபை கட்டடம் 60 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய ரங்கசாமி, வணிகர்கள் செலுத்தும் வரிப்பணம்தான் அரசிற்கு முக்கிய வருவாயாக உள்ளதாகவும் இத்தகைய வணிகர்களின் நலனுக்கு புதுச்சேரி அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக பாரதிய ஜனதா எம்பி மகேஷ்கிரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பகுதிகளை பாரதிய ஜனதா எம்பி மகேஷ்கிரி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தப் போவதாக உறுதியளித்தார். Just came to visit the affected areas where the flood was there. Center has already announced 50 crore rupees help to Pondicherry government to help the affected areas. The central government is with Pondicherry people and whatever the help they need, we are with them. தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட பொருட்கள் ஈரோட்டில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் இளைஞரணி தலைவர் எம் யுவராஜா, கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உடனடியாக நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்றோடு 1 மாத காலம் ஆகிவிட்டது. இன்று வரையிலும்
தமிழக அரசு அந்த மாவட்டங்களுக்கு முதற்கட்ட நிவாரண நிதியை கூட ஒதுக்காதது வருந்தத்தக்கது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கும் தமிழக அரசு நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்பொழுது நிவாரண கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் அரசியல் பாகுபாடின்றி செயல்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த். கடலூர் மாவட்டமே கடந்த ஒரு மாத காலமாக பெய்த தொடர் கனமழையால் வெள்ளத்தால் சிக்கி பெரிதளவு பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களில் மக்கள் குடிசை வீடுகளை இழந்து தவித்து வந்தனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலான அனைத்து கிராமங்களிலும் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் துவங்கியது. இந்த பணியில் சுமார் 1500 பேர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெளி மாவட்டத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டு வரவைக்கப்பட்டுள்ளனர். இன்று முதல் துவங்கிய இந்த பணியில் அதாவது வீடுகளை இழந்தவர்கள் பொருட்களை இழந்தவர்களை பற்றி வீடு வீடாக சென்று அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு மாசமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரெக்டான கணக்கெடுக்க வருவாங்க. அது ஏழை மக்கள் அந்த மாதிரி பணக்காரங்க இந்த கட்சியின் சார்பில் அது இது எதுவும் பார்க்க வேண்டாம். பாரபட்சம் இல்லாமல் நம்மளுக்கு அனைத்து மக்களுக்கும் நம்மளுக்கு உதவி செய்யும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன். கவர்மெண்ட் எல்லா ஊர்ந்த வீடு நிலம் எல்லாம் கணக்கெடுக்க சொல்லி அரசு வராங்க. எல்லாருக்கும் சமமாக கணக்கெடுத்து எல்லாருக்கும் சமமான நிவாரணம் கொடுக்கணும். எல்லா மக்களுக்கும் சமமான நிவாரணம் கிடைச்சாதான் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியாக கொடுத்தா ஒரு மக்கள் போட்டி போட்டு போதான் போடுவாங்க. அதுமாரி இல்லாமல் சம பங்காக கொடுக்கணும். இந்த பணியில் எந்தவித அரசியல் நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள என்ற பொது கருத்தோடு பதிவுகள் செய்ய வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து பிரேமானந்த். சென்னை விருகம்பாக்கம், வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் ஒரு தெருவிலிருந்து வெளியேற்றப்படும் மழைநீர் மற்றொரு தெருவுக்குள் புகுந்து விடுவதால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். மழை வெள்ளத்தால் விருகம்பாக்கம், வளசரவாக்கம் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 13 நாட்கள் ஆகியும் முக்கிய சாலையான ஆற்காடு சாலை பகுதிகளில் மழைநீர் வடியவில்லை. இதனால் போக்குவரத்து பாதிப்பு தொடர்ந்து வருகிறது. மழைநீர் தேங்கி பல நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அசுத்த நீராக மாறி சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையே நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மழைநீரை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. போதிய குழாய் வசதி இல்லாமல் நீர் வெளியேற்றப்படுவதால் மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். வேம்பலையம்மன் கோயில் சிறந்தலேருந்து மோட்டரை வச்சு 70 HP மோட்டரை வச்சு அடிக்கிறாங்க. அது ரோடு ஃபுல்லாக வருது தண்ணி. இப்போ அந்த தண்ணி எங்கே போகும்? அது வேற எங்கேயும் ட்ரைன் அவுட் பண்ணலாம்ல. எவ்வளோ நாளாக கஷ்டப்பட முடியாது? எல்லாருக்கும் ப்ராப்ளம் நாங்கள் எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அந்த ஆப்போசிட் ரைடு சாத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. 60 குழந்தைங்க இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகணும். நாங்கள் அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காண்டியாவது இந்த தண்ணியை நீங்கள் இறச்சி விடுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் தண்ணியை தெருவில் தான் இறச்சி விடுவோம், ஆனால் பைப்பு ஓஸ் போட்டு விடுங்க, ஓஸ் போட்டு நீங்கள் காவலை டைரெக்டாக எடுத்து விடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். காஞ்சிபுரம் அடுத்த இளையனார் வேலூரில் இருந்து ஆற்றை கடந்து பிற பகுதிகளில் இருக்கும் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவியர்கள் தவித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்து செய்யாற்றின் கரையோரம் அமைந்துள்ள இளையனார் வேலூர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இங்குள்ள மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி கற்பதற்காக ஆற்றை கடந்து நெய்யாடுபாக்கம், வாலாஜாபாத் பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் அதிகளவு நீர் செல்வதால் ஒரு மாதத்திற்கு பின்பு தற்பொழுது பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஆற்றை கடந்த பள்ளிகளுக்கு செல்ல அந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவியர்கள் அஞ்சி வருவதால் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பகுதி மாணவர்கள் கல்வியை தொடரும் வகையில் அங்குள்ள திருமண மண்டபங்களில் வகுப்புகள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். இங்கே ஆறு இருக்கிறதால நாங்கள் மழை பெய்யாமல் இருக்க சொல்ல சகஜமாக நடந்து போய் படித்தோம். இப்போ ஆற்றுல தண்ணி வந்ததால் எங்களால் போக முடியல. நாங்கள் பெரிய பசங்க சரி பாய்ஸ் எப்படியாவது நாங்கள் கடந்து போயிடுவோம். சின்ன பசங்க கேர்ள்ஸ்லாம் எப்படி போகிறது? இதனால் அரசு தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஸ்கூலை மேலும் தொடர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். தாமிரவருணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ள அபாயம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உட்பட மாவட்ட காவல்துறையினர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இதனை அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தாமிரவருணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தற்பொழுது குறைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்திய இராணுவமும் பேரிடர் மீட்புக் குழுவும் NDRF அவங்க வருகை தந்திருக்கிறார்கள். வெள்ளம் இடர்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகத்தோடு
அவர்கள் இணைந்து செயல்பட இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது எந்த வெள்ள அபாயம் இல்லை. தாழ்வான பகுதிகளில் வடிகால்களை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை வேளச்சேரி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக புறநகர் பகுதிகளான வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. வேளச்சேரியில் உள்ள ஏஜிஎஸ் காலனி, விநாயகபுரம், கல்கி நகர், சபரி நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் வடிகால்களை அமைக்க அரசு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். 10 காலனியுடைய பொதுவாக ஒரு குறையில் தீர்க்கும் நினைவாகவும் அதிகாரிகளை வரவைத்து மாமன்ற உறுப்பினர்களையும் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி தெரிவித்து பின்பு செய்ய வேண்டிய என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் காரில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமுற்றனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த அப்துல் பாரி, அவரது மனைவி ஆயிஷா தாக்கா மற்றும் உறவினர்களுடன் சென்னையில் இருந்து தனது சொந்த ஊருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் இவர்கள் சென்று கொண்டிருந்த காரின் மீது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் அப்துல் ஃபாரி, ஆயிஷா தாக்கா உள்பட அவர்களது உறவினர் ஒருவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமுற்ற 5 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவங்க ஒரு தனி காரில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஆத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பட்டியில் இவங்க வந்துட்டு இருந்த வண்டி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதை அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அதில் 3 பேர் தவறிட்டாங்க. கார்த்திகை மாதத்தை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள அருள்மிகு ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலுக்கு வந்து செல்வர். தற்பொழுது கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தானுமாலய சுவாமி கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கோவிலில் உள்ள தெப்பக்குளத்தில் நீராடும் பக்தர்கள் ஆஞ்சநேயர், சிவன், விஷ்ணு கோவில்களில் வழிபட்டு செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுசீந்திரம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தானுமலைய சுவாமிகள் நாங்கள் தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் சபரிமலை பாத யாத்திரையை துவக்கிறோம். அங்கே மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த பல்வேறு மாவட்டங்களில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்து இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து சாமியை தரிசனம் செய்துவிட்டு போகிறார்கள். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 3ஆம் நாளான இன்று பாண்டியன் கொண்டை அணிந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீ ரங்கநாதர் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 10ஆம் தேதி திருநெடுந்தாட்டகத்துடன் தொடங்கியது. பகல் 10 திருநாளின் 3ஆம் நாளான இன்று பாண்டியன் கொண்டை அணிந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தங்க பல்லக்கில் கருவறையில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். முக்கிய திருநாளான வைகுண்ட ஏகாதசி வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியோடைய 3ஆம் திருநாள் பார்க்க வந்தோம். மார்புல மகாலட்சுமியும் புலிநக மாலையும் பாண்டியன் கொட்டையுமோட பெருமாள் காட்சி தந்தார். பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்தது. உலகக்கோப்பை பனிசறுக்கு போட்டி ஸ்வீடன், பிரான்ஸ் நாடுகள் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில் நாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் விடுமுறை தொடங்குவதை உணர்த்தும் விதமாக பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் ஆண்டுதோறும் உலகின் மிக உயரமாக மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரம் இங்குள்ள மிகப்பெரிய ஏரியில் அமைக்கப்பட்டுள்ளது. கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 53 மீட்டர் உயரமும் 350 டன் எடையும் கொண்ட இந்த மரம் 25 லட்சம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் நடத்தப்பட்ட கண்கவர் வான வேடிக்கையையும் சுமார் 2 லட்சம் மக்கள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற உலகக்கோப்பை பனிசறுக்கு போட்டி இறுதிச் சுற்றில் அன்னா ஹோம்லர், JF சாயுப்ஸ் ஆகியோர் அபார வெற்றி பெற்றனர். பிரான்ஸ் நாட்டின் வால்தொரன்ஸ் நகரில் உலகக்கோப்பை பனிசறுக்கு போட்டியின் இறுதி சுற்றுகள் நடைபெற்றன. அதில் மகளிருக்கான போட்டியில் ஸ்வீடன் நாட்டு வீராங்கனை அன்னா ஹோம்லர் அபாரமாக பனிசறுக்கி இந்த தொடரில் 2வது தொடர் வெற்றியை பதிவு செய்து உலகக்கோப்பையை வென்றார். ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்ற பிரான்ஸ் நாட்டின் JF சாயுப்ஸ் உலகக்கோப்பையை தட்டிச் சென்றார். ஆஸ்திரேலியா, கனடா நாட்டு வீரர்கள் 2 மற்றும் 3ஆம் இடங்களை கைப்பற்றினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை சீரமைப்பிற்கு 4500 கோடி தேவை, முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு அனைத்து உதவிகள், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உறுதி. 33 நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் நாளை திறப்பு, சென்னை திருவள்ளூரில் சில பள்ளிகளுக்கு விடுமுறை. இயல்பு நிலை திரும்பும் வரை நிவாரண உதவிகள் தொடரும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.